ராதே கிருஷ்ணா வணக்கம். உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். பிரம்மம் வந்து 4 வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். முதல்ல அன்னபிரம்மம். இந்த உலகமே வந்து உணவால் தான் இயங்குது. அந்த உணவை நம்மளுக்கு கொடுக்குறவர் கடவுள். கடவுள் வந்து உணவு ரூபமாக இருக்கார் அப்படிங்கிறத பூரியில் இருக்கிற ஜெகநாதர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு மனிதனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவனுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீர்க்கறதுக்காக சுயம்பு மூர்த்தியாக வந்திருக்கிறவர் நம்மளுடைய திருப்பதி வெங்கடாஜலபதி. அவர் வந்து பூரண பிரம்மம். அடுத்தது தாரக பிரம்மம். ஒரு மனிதன் வந்து தன்னுடைய மரண காலத்தில் கூட பயந்துக்க கூடாது, உனக்காக நான் அங்கே காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காசியில் வந்து காசி விஸ்வநாதர் வந்து அந்த மணிக்கர்ணிகை காட்டில் இறக்குறவங்க எல்லாருடைய காதலையுமே ராமா அப்படிங்கிற தாரக மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு வந்து முக்தியை உண்டு பண்ணுறாரு. அடுத்தது நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நாத பிரம்மம். 24 மணி நேரமும் இறைவனுடைய நாமம் இடைவிடாமல் ஒரு இடத்துல ஒழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து நம்மளுடைய பண்டரிபுரம் தான். கலியுகத்தில் வந்து கடவுள் வந்து நாம வடிவத்தில் இருக்காராம். அதனால் வந்து எப்போவுமே கடவுளோட நாமம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் ஒரு பழக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் வந்து வடநாட்டுக்கு போனீங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து ஒருத்தர் முதல்ல சந்திக்கும் போதோ ஒரு ஃபோன் எடுத்து பேசும்போதோ அவங்க வந்து கடவுளோட நாமத்தை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ராம் ராம், சீதாராம், ஜெய் ஜெய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடவுளுடைய பேரை சொல்லுவாங்க. விட்டல பாண்டுரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் வந்து இந்த பழக்கம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போ வந்து 4 வகையான பிரம்மங்கள் பார்த்தோம். இந்த 4 வகையான பிரம்மங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது ஒரு யுகத்தில் வந்து தேவர்கள் எல்லாருமே வந்து வேதத்தை வச்சு கடவுளை வந்து ஆராதனை பண்ணாங்க. அதுக்கு அடுத்த யுகத்தில் வந்து யாகங்கள் நடத்தினாங்க. அதுக்கு அடுத்த யுகத்தில் வந்து பூஜா விதிமுறைகளை உண்டாக்குனாங்க. அதுக்கு அடுத்து இப்போ இருக்கிற இந்த கலியுகத்தில் வந்து மனிதர்கள் வந்து எதையுமே வந்து அவங்களுக்கு செய்யறதுக்கு டைம் இல்லை, அவங்க வந்து மனசார செய்ய மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த கலியுகத்தில் நீ கடவுளோட நாமத்தை சொல்லு, உனக்கு கண்டிப்பாக முக்தி கிடைக்கும். அப்படி வந்து கடவுளோட நாமத்தை சொல்ல சொல்ல நம்ம மனசுக்குள்ளார இருக்கிற கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போய் நம்ம மனசு வந்து சுத்தமடைஞ்சிரும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலியுகத்தில் வந்து நாமத்தை சொல்லுவாங்க, கடவுளுடைய நாமத்தை சொல்லுங்கள். இசைக்கு மயங்காதவன் யாருமே இல்லை, இறைவன் உட்பட. அப்படி தானே ராவணனோட இசைக்கே மயங்கி என்ன பண்ணிட்டாரு, கைலாயத்தை அப்படியே தூக்க சொல்லி விட்டுட்டாரு. அந்த மாதிரி நம்ம பொழுதுனைக்கு கடவுளோட நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னாக்கா கடவுள் நம்மளை வாரி அணைச்சிக்குவார். அதுதான் வந்து இந்த நாத பிரம்மம். சரி, 4 வகையான பிரம்மங்களை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம எந்த கடவுளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்களா? சரி, நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். பார்க்குறீங்களா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.